தமிழ் இலக்கியத்தில் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு தலைசிறந்த ஆளுநராகவும் காலச்சூழல் இதழின் ஆசிரியராகவும் பொறுப்பேற்று மிகச்சிறந்த பணியாற்றக்கூடிய கவிஞர் சுகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ இன்று அவரை இந்த இந்த தலைப்புக்கு தலைமையேற்பது மிக மிக பொருத்தமானதாக இருக்கின்றது. நாங்கள் தேடிக்கொண்டே இருந்தோம். இன்று அவர் எம்டி இறந்தாரோ அன்று முதல் அவர்தான் இதற்கு தலைமையேற்க வேண்டும் என்று மிக மிக விரும்பினோம். அம்மாவிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனேன். அழைப்புதல் அனுப்பும்போது கூட ரெடி பண்ணி அனுப்பி அவர் அதுக்கான எந்த பதில் கூட எதுவுமே போடாமல் அப்படியே வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பயமா போச்சு, எப்படா அப்படின்னா வருவாரா வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று வந்து சாயங்காலம் அம்மா சொன்னாங்க, நீங்க ஒரே பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பேசுனேன் அப்படின்னு சொன்னேன். நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண அவர் எடுக்கலாமோ அடுத்து திருப்பி கூப்பிட்டு நான் அப்படியே கேட்டேன், எந்த மலர்களை கேட்டேன், எந்த நீங்கள் ஒரு அணைக்க கூட காட்டுங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு அசைவை கூட நீங்க காட்டலையே அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கட்டுரை அனுப்பிருக்கேன், நீ 2 எடுத்துட்டு வந்துரு அப்படின்னாரு. அந்த கட்டுரை எடுத்து பார்த்தா எம்டியோட காலம் அப்படின்ற தலைப்பு மட்டும் தான் பார்த்தா எதுவும் பார்க்கல. அதில் 7 பக்கத்துக்கு அவர் எழுதியிருந்தாரு. அப்போ எவ்வளவு நேர்த்தியோட அவருடைய இந்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக சீரிய முறையில் செய்யக்கூடிய விஷயமும் ஒன்று. ஆனந்த இதழையும் எம்டியோட நினைவு பற்றி அவர் எழுதியிருந்தாரு. ஸோ அதையும் நான் வாசிக்கல. அது ஒரே ஒரு தலைப்பு தான், சும்மா ஒரு மின்னல் கீட்டு மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் சொல்ல போகிறேன், இதுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த கட்டுரையோட தொடர்பு தான் சொல்கிறேன். அதில் பார்த்த ஒரே ஒரு விஷயம் தான், அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, எம்டி வந்து ஆண்களை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு, பெண்களை பற்றி பேசவே இல்லையா அப்படின்ற குற்றச்சாட்டு மேலே இருக்கு. அது மட்டும் நான் பார்த்தேன், பதில நான் பார்க்கல. பதில் அவர் சொன்னாரு. அப்படின்னு அந்த கேள்விக்கு பதிலாக இன்னைக்கு 3 பேருமே இருக்கு. மிக மிக பொருத்தமா அதை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கான பதிலாக இருக்காங்க பூர்ணிமா, ஆங்கில பேராசிரியர். தொடர்ந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு, தமிழுக்கு ஆங்கிலத்துக்கும் சீரிய முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தரப்புக்கு பல புதிய நூல்களை எல்லாத்தையும் அறிமுகம் செய்யக்கூடிய பூர்ணிமா வந்திருக்காங்க. அதே மாதிரி ராதிகமன் எங்கள் கல்லூரியினுடைய ஆங்கில துறை தலைவராக இருக்காங்க. இன்னும் குறிப்பா இலக்கிய பின்புலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஓவிபிசியினுடைய உறவினராக வரக்கூடியவங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானவங்க. தமிழ்ல மிக நேர்த்தியாக மொழிபெயர்த்து எழுதக்கூடியவங்க, தமிழை மிகச்சிறந்த பணியாற்றக்கூடியவங்க. எங்க மாணவர்களுக்கு அவங்களுடைய வகுப்பு மாணவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களே தமிழ் மாணவர்களுக்கு குறிப்பா ஆங்கில பின்னணி இல்லாதனால அதில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து எங்களுக்கு மிக மிக பயனுடையதாகவும் இருக்கக்கூடியதாகவும் மிக எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மீறி இலக்கியத்திற்காக பங்களிப்பு செய்யக்கூடியவங்க அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னைக்கு பேசுறாங்க. அதே மாதிரி தீபாமன் வந்து தமிழ் பின்னணியாக இருந்தாலும் கூட மலையாளத்திலையும் தமிழையும் சம அளவுக்கு தேர்ச்சி பெற்றவங்க. தமிழிலிருந்து மலையாளத்துக்கும், மலையாளத்திலும் தமிழுக்கும் மொழிபெயர்த்து அதில் மிக சீரிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய. ஸோ இந்த அடிப்படையில் தான் எங்க 3 பேருமே இந்த தலைப்போட பொருத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ இது நான் என்ன கேட்டால் நான் சொல்றது அமைதல் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா கூட சொன்னாங்க, மழை வந்துருச்சு, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், சும்மா சார் வரதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எம்டிக்காக நீங்கள் வச்சிருக்கோம், அந்த நினைவஞ்சலியாக தான் இந்த கூட்டம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கான காரணமாக கூட இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அடிப்படையிலையும் எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். ஸோ அவர் வந்து மலையாளத்திலும் அவங்க உழைக்க முடியாது, தமிழோட உழைக்க முடியாது, தென்னிந்தியாவோட உழைக்க முடியாது. இந்திய அளவில் அவர் அளவுக்கு பல்வேறு துறைகள், ஒரு பத்திரிகையாளரா, ஒரு திரைப்படத்தின் கதையாசிரியரா, திரைப்படத்தை எடுத்தவரா, அதே மாதிரி உங்களுக்கு மொழிபெயர்ப்பையும் அதனுடைய பங்களிப்புகள், புதிய இலக்கிய ஆளுமைகளை அறிமுகப்படுத்துறதுல பங்களிக்கிறது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்கு. அது வந்து அவங்க சொல்றாங்க, மலையாளத்தில் ஒரு வாக்கு சொல்லுவாங்க, எம்டியை பற்றி பேசணும்னா 1000 நாக்குகள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தொடர்ந்து ஒரு 10-15 நாள் கேட்டே வரேன், மலையாளத்தோட யாரெல்லாம் அவரை பற்றி பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் 1000 விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. அவர் அமைதியாக இருக்காங்க. அவர் பெருசாக பேசும்போது நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனா அவரை பற்றி பேசுறவங்க அத்தனை விஷயங்கள் அவரை பற்றி பேசுறாங்க. காலையில் அது பேர் உடனே முடியல, அவர் பேசுறதே ஒரு கருத்து நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து மருந்து மாதிரி, கதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உணவு மாதிரி. ஆனா எம்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த கவிதை மருந்தை வந்து உணவோட சேர்த்துருக்காரு. அவருடைய எல்லா படைப்புகள் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் கவித்துவமானதா இருக்கும், அவ்வளவு தனித்துவமான பங்களிப்பு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நடையை மட்டும் ஒன்று சொல்றாங்க. நடையை மட்டும்
கடையில் அவருடைய பங்களிப்பு இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மேம் திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மஞ்சுன்னு சொல்லக்கூடிய நாவல் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க, அந்த கவித்துவமும் எவ்வளவு அழகாக அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்ல முடியும். எல்லாரும் பேச போறாங்க. ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் இது எல்லாம் கேள்வியாக தான் முன்வைக்கிறேன். எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடியதா அவை அவரிடம் நன்றி.